வந்தவனையும் வருகின்ற வெள்வனையும் கந்தன் என சொல்ல களங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவார்க்கு மேவ வராதே வினை. வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்துல நீங்க கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்வையே மாற்றமைக்கக்கூடிய பரிகார முறைகளும் இந்த பதிவுல நாம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா மேலுமே இருந்தா, உங்க வாழ்க்கையில ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். ரிஷபம் சுக்கிர பகவான் ஆட்சி செய்யக்கூடிய ராசின்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே எல்லா கலை திறமையும் உங்களுக்கு உண்டு, எல்லா திறமைகளுமே உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். எந்த ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் சரி, ஆயக்கலைகள் 64களுமே ஓரளவு தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாம். பணம் பொருள் பற்றின சிந்தனை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். இவங்க ஒரு பூமி ராசி, ஸ்தர ராசி, கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு அதிகம்தான். பந்த பாசம் எல்லாமே மிக்கவங்க, எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, தாங்கிக் கொள்ளக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். அதே மாதிரி பரிமள பிரியர்களும் கூட வாசனை திரவியங்கள், இந்த ஆடை ஆபரணங்கள் மேலே கொஞ்சம் ஆசை உங்களுக்கு அதிகம்தான். அதே மாதிரி சுத்தம் பார்த்து பார்க்கக்கூடியவங்க தாங்க. ரொம்ப சுத்த விரும்பிகளும் இந்த ரிஷபராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. ரிஷபராசி அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருக்காகவுமே ஓடி ஓடி உதவி செய்யக்கூடிய குணம் உண்டு. ஆனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு உறவினர்கள் சொந்த பந்தம் இருக்கிறது ஒன்று தான், இல்லாமல் இருக்கிறது ஒன்று தான். ஏன்னா மற்றவங்க கிட்ட உதவிங்கிறது இவங்களுக்கு கிடைக்காது. அதை பற்றி எல்லாம் இவங்க கவலைப்பட்டதே இல்லை. இவங்க வாழ்க்கையில் எந்த இடத்துலையுமே அவமானப்பட்டு நிற்கக்கூடாதுங்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு குறிக்கோளாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப வைராக்கியம் மிக்கவங்க, பிறப்பிலே வைராக்கியம் கொண்டவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க. வைராக்கியம் மட்டும் இல்ல, கடுமையான உழைப்பாளையும் கூட விசுவாசமானவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாங்க. பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் நிலைத்தன்மை சிறப்பாக இருக்கும். சொந்தமாக யோசிச்சு முடிவெடுக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள்னு சொல்லலாங்க. குழந்தைகள் விஷயமா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், எல்லார் மேலேயுமே அதிகப்படியான பாசம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்க. வாழ்க்கை துணை மேலே அதிகப்படியான பாசம் இருக்கும். தான் செலுத்தக்கூடிய பாசமே வாழ்க்கை துணையும் மறுபடியும் நம்ம மேலே செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க எப்போதும் செய்யக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஒன்று, நீங்கள் பிரதோஷ காலத்தில் சிவ ஆலயத்தில் வழிபாடு செய்கிறதும், சிவ ஆலயங்களில் இருக்கக்கூடிய நந்தி தேவரை சேர்த்து வழிபாடு செய்கிறதும் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ரிஷப ராசியோட உருவம்னு பார்த்தீங்கன்னா இந்த காளை மாடு, ஸ்தர ராசி, நில ராசி. இந்த காளை மாடு எஜமானியோட மட்டும்தான் பொறுமை விசுவாசமாக இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்கள முட்டி தள்ளுறோம், அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரன்னு சொல்லலாம். பார்க்கவங்க சாது தான், ஆனால் கோபத்தை தூண்டுனா சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிதாங்க இந்த ரிஷபராசி அன்பர்களையும் சொல்லலாம். மேலுமே ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலனை பெறணும், அதிர்ஷ்டங்கள் ஏற்படணும்னா உங்கள் ராசி அதிபதியான சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமை தோறுமே மல்லிகை பூக்களால் சமர்ப்பணம் செஞ்சு கேசரி இல்லைன்னா வேற ஏதாவது இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வழிபட்டீங்கன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு பாதகமான பலன் ஏற்படாது. வருஷத்துக்கு ஒரு முறை தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவிலுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய பாருங்க. இது நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய நாய்கள், பசுமாடுகளுக்கு உணவு திறந்துட்டு வரது கூட உங்களுக்கு ஒரு சிறந்த பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படுறீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பரிகாரம் தாங்க. பாசிப்பருப்பை வீட்டில் முதல் நாளே வாங்கி வச்சுக்கணும். தினமுமே இரவில் உறங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு கைப்பிடி வெல்லம், இல்லைன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்து கூட தண்ணி ஊற்றி ஊற வச்சிடணும். அதுக்கு பின்னாடி நீங்கள் மறுநாள் காலையில் நல்லா ஊர் இருக்கும் அந்த பாசிப்பருப்பை கொண்டு போய் அப்படியே பசுமாட்டுக்கு உங்கள் கையால் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா கடன் எல்லாமே படிப்படியே தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோமாதாக்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறது நல்லது. ஏன்னா 30 முக்கோடி தேவர்களும் அந்த கோமாதாவோட உடல்ல தான் வசிக்கிறதா சொல்லுவாங்க. அதனால நீங்க தொடர்ந்து தொட்டு வழிபாடு செய்யறதால நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நல்ல வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோவிலில் பிரதோஷ நேரத்துலையுமே பாசிப்பருப்பு பாயாசம் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கறது, அன்னதானம் மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலனை ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி தரோம். அதுலேயுமே ரொம்ப முக்கியமான விஷயம் குலதெய்வ வழிபாடு செய்கிறது தான். குலதெய்வ வழிபாடு 9 பௌர்ணமி நாட்கள் தொடர்ந்து நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு படையிலிட்டு அலங்காரம் செஞ்சு நீங்கள் தீபதூப ஆராதனை காமிச்சு
இழுப்பெண்ணை தீபத்தால் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயம் படிப்படியாக பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த கண் திருஷ்டி மாதிரியான பாதிப்பு எல்லாமே நீங்கணும்னா, எதிரிகள் தொல்லை நீங்கணும்னா, செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் பிரதோஷ நேரத்தில் நரசிம்மர் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க. மஞ்சளும் தேனும் கலந்து நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு வரப்ப நிச்சயமா ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம். இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுன்னா, ரிஷபராசி அன்பர்களுக்கு நீச்ச பங்கு ராஜயோகம் பெறக்கூடிய அமைப்பு இனி ஏற்பட போகுது. புத சுக்கிர யோகமும் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். அதனால மனசுல இருக்கக்கூடிய கவலை எல்லாமே மாறும். பண கவலையும் இந்த நேரம் நீங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். செய்யக்கூடிய புதிய முயற்சியிலுமே வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க நலனுக்காக எவ்வளோ முயற்சி செஞ்சிருப்பீங்க, அதெல்லாம ஆதாயம் கிடைச்சிருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு முயற்சி செஞ்சீங்கன்னா அதில் பலன் கிடைச்சிருக்காது. இனி நினைக்கிற காரியம் ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நேர்மறை சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். அதனால நேர்மறை சிந்தனையை அதிகப்படுத்துங்க. இந்த நேரம் கொஞ்சம் விரைய ஸ்தானத்தில் சூரியனும் இருக்கிறாங்க. அதனால மருத்துவ செலவு கண்டிப்பாக உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்ற சுக்கரனோட பரிவர்த்தனை யோகம். அதனால தொட்டதை தொடங்கும். தொழில் முன்னேற்றத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. கடுமையாக முயற்சி செஞ்சுமே சோர்வடைஞ்சிருந்தவங்களுக்கு இனி நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் சிறப்படையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தன வரவு சிறப்பு, வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தொழில் வேலை சிறப்பாக அமையும். பழைய நிறுவனங்கள் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடியவங்க அதை கொடுத்துட்டு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற இந்த தொழிலை சொந்த கட்டடத்துக்கு மாற்ற முன் வருவீங்க. இந்த நிலம் சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம். பெரும்பாலும் சுயதொழில் தொடங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தொல்லை கொஞ்சம் மருத்துவ செலவு இந்த நேரம் உண்டு. பயணம் கொஞ்சம் இந்த நேரம் உண்டுன்னு சொல்லலாம். நேரங்காலம் தவறாக சாப்பிட்றது, நேரங்காலம் தவறி தூங்குறது, இது எல்லாமே தவிர்க்க பாருங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் எந்த வகையிலும் முன்னுக்கு வந்துடலாம். உழைப்பு இருந்துட்டாலே நல்ல பலன் தான். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தானே மற்ற விஷயங்கள் கவனிக்க முடியும். அதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. தொடர்ந்து மறைந்த புதனால நிறைந்த தனலாபம் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதுபடி இனி வருமானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் செலவும் பின்னாடியே தான் வந்து நிற்கும். குடும்ப பிரச்சனை கொஞ்சம் அப்பப்போ வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே 3ஆம் நபர் தலையிட்டால உறவினர் வழியில தான் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். நிறைய அவமானங்கள் பட்டாச்சு. சகோதர வாயிலாகவும் பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. இனி உங்களுக்கு மன அமைதி ஏற்படும்னா இந்த விஷயத்தை எல்லாமே விட்டு தள்ளுங்க. உங்களுடைய தொழில் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில முழு கவனம் செலுத்துறது நல்லது. மற்றவங்களுடைய தலையிட்ட நீங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட வேண்டாம். அதை பத்தின சிந்தனை விவாதம் செய்யறதும் வேண்டாம். இடமாற்றம், வீடு மாற்றம் மாதிரியான விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மனக்குழப்பம் உண்டுதான். யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை நீங்க தொடர்ந்து செய்ய பாருங்க. இது சிறந்த பலன் உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மாணவர்கள் படிப்புல ஆர்வமா செயல்பட்டீங்கன்னா போதும். இந்த நேரம் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய நேரம்னு சொல்லலாம். பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. குடும்பத்துல கொஞ்சம் குடும்பச்சுமை கூடி வரும்னு சொல்லலாம். பெரியவங்களுடைய ஆலோசனை கேட்டு செயல்பட பாருங்க. கொஞ்சம் வாக்குவாதம் செய்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வேண்டாம். விட்டு கொடுத்து போகிறதான் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான பலனாக அமையும். தொடர்ந்து குரு பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதால, ராசியில ராசிநாதன் இருக்கிறதால இந்த நேரம் பல வகையிலும் தடப்பட்ட முயற்சி வெற்றிங்கிறது கொடுக்கும். சுபகாரிய முயற்சியும் பலன் கிடைக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக அமைப்போகுதுன்னு சொல்லலாம். அதேமாதிரி கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய ஒப்பந்தம் கிடைக்கும். இந்த நேரம் தொழில் வருமானம் சிறப்பாக இருக்குது. முயற்சி சிறப்பான வெற்றி கிடைக்கும். மனசில் வச்சிருந்த திட்டங்கள் எல்லாமே செயலுக்கு வரும். அரசாங்க உதவி கிடைக்கக்கூடிய நேரம். கவனமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 7ஆம் ஆதிபத்தியம் நீச்சம் பெற்று இருக்கிறதால குடும்ப பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும். கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள கவனமாக இருங்க. வீடு கட்டுறது, ரியல் எஸ்டேட் மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் சிறப்பான பலன் தான். ஆனால் எச்சரிக்கையாக இருக்கணும். திட்டமிட்டு செயல்படுன்னு சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய பேச்சை கேட்கறது, அனுபவத்திற்குரிய ஆலோசனை கேட்டு செயல்படுறது நல்லது. ஜென்ம குரு இருக்கிறதால யோசிச்சு எதையும் செஞ்சுக்கோங்க. மற்றபடி பாதிப்பில்லை. மாலை நேரங்களில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யறது கூட இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வராத பணம் வந்து சேரக்கூடிய நேரம். நடக்கவே நடக்காதுன்னு இருந்த நல்ல காரியங்களும் நடக்கக்கூடிய நேரம். பிரிந்த உறவுகளும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இனி வரக்கூடிய காலங்களும் ஏற்பட போகுது. கணவன் மனைவி ஒற்றுமை பாதிக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் தான். வியாபாரத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. புது மனிதர்களை முழுசாக நம்பக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நேரம் மனசில் ஒரு ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். உறவுகள் வகையில் நல்ல பேர் எடுக்கிறது கொஞ்சம் கடினம் தான். அதை பற்றி சிந்தனைங்கிறது வேண்டாம்.
இந்த நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப முக்கியமான வழிபாடுகளை ஒன்று பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சுட்டு வருது தான். இதனால நல்ல பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பா ரிஷபராசி அன்றவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். மேலுமே பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பெருமாள் கோவிலுக்கு சனி புதன்கிழமை நாட்களில் தொடர்ந்து நீங்கள் துளசி மாலை சாத்தி 12 முறை வளம் வர பாருங்க. ஒவ்வொரு முறை வளம் வரும் போதும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து உங்க மனதில் இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை என்ன நீங்க மனமாற நீங்க தொடர்ந்து இந்த 12 வாரங்கள் செஞ்சாலே பல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலிருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.